அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஹெல்த்தி குழிப்பணியாரம்னு சொன்னால் நம்புவீங்களா இதை? ஆமாங்க, சக்கரவள்ளி கிழங்குல பண்ண குழிப்பணியாரம் செய்யலாமா? செம்ம டேஸ்ட்டாக பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்க கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்க்கணும். ஒரு முட்டை சேர்க்குறேன். 1/2 கப் வெல்லம் சேர்க்குறேன். அதில் தண்ணி ஊற்றி நல்லா வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி இதில் சேர்க்கணும். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் பார்த்துங்க. இது கரெக்டாக இருந்துச்சு, இதுக்கு இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இதில் சக்கரவள்ளி கிழங்கு தான் சேர்த்து இருக்குண்டே தெரியாதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியாரம் சட்டியில் நெய் ஊற்றி ஒரு குழிக்கரண்டி ஊற்றி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு சூப்பராக எடுங்க. செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க.